இந்த மாபெரும் குத்துச்சண்டை போட்டியை காண வந்துள்ள ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்கிறோம். இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரருக்கு ரூபாய் 50,000 ரொக்க பணமும் தங்க பதக்கமும் பரிசாக நமது மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் வழங்குவார். செங்கிஸ் கான் from ஆப்கானிஸ்தான். எடி மர்ஃபி from இஸ்தான்புல். From Japan. Come on, start. Hey, நம்ம காம்பினேஷன் கிராண்ட் சக்சஸ். சூப்பர் கலெக்ஷன் ஆகுது. நான் குத்துற மாதிரி குத்துறேன், நீ மயக்கம் போட்டு விழுற மாதிரி விழுந்துரு. சக்சஸ் எல்லாம் ஓகே. நான் மயக்கம் போட்டு விழுந்தா பரிசு பணத்தையும் தங்க மெடலையும் நீ தட்டிட்டு போறான்னு பாக்குறேன். அந்த வேலையே வேண்டாம். நான் அடிக்கிறேன், நீ மயக்கம் போட்டு விழு. ஒழுங்கா சொன்னா கேட்க மாட்டேன். ஒரு போடு போட்டா தான் மயக்கம் போடுவேன்னு நினைக்கிறேன். வீர விளையாட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எதையும் சந்திக்க தயார். உண்மையான பாக்ஸர் வந்துட போறாங்கப்பா. பால்ல மயக்க மருந்து கலந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்டா நீ டென்ஷன் ஆகுற? கிளவுஸ கட்டி கொடுக்குற, நீ சண்டை போடுறியா? பின்ன மூடிட்டு நில்றா. உலகத்திலேயே மிகப்பெரிய பாக்ஸர் 2 பேர் மோதும் போது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகத்தான் செய்யும். விசில முடிஞ்சு செத்து போயிடாது. தள்ளி நில்றா. ஏதாவது பேசினா வெளியில வந்தா தூக்கி போட்டு மிச்சு கொண்டு விடுவேன். மிஸ்டர் 1 மினிட். பரிசு பணத்துல 5-10 போட்டு கொடுங்க. ஆளாளுக்கு அடிக்காதீங்கப்பா. ஒரிஜினல் ரெஃபரிக்கு மயக்க மருந்து கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். நானும் உங்க மாதிரி ஃப்ராடு தான்ப்பா. அட நான்சென்ஸ். நீயும் ஃப்ராடா? பஞ்சுமா பஞ்சு. கமான், நீ அடிக்கிற மாதிரி அடி. நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துக்கிறேன். பரிசு பணத்தை வாங்கி ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்குவோம். கமான். ஓவர் ஆயிட் பண்ணாத. அவன் ஜெயிச்சான், போய் பணத்தை வாங்கி கொடுறான். ஓகே. செங்கிஸ் கானுக்கு ஜெய். செங்கிஸ் கானுக்கு ஜெய். செங்கிஸ் கானுக்கு ஜெய். சீக்கிரம் போங்க. சீக்கிரம் போங்க, வந்துட போறாங்க. ஐயோ வாங்க. என்ன பண்ணா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிளப்ல நீங்க இங்கிலீஷ் பாட்டும் ஹிந்தி பாட்டும் தான் கேட்டிருப்பீங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் என் ஃபேமிலி சாங்க பாடிக்குவேன். பாதி பாட்டை நான் பாடின உடனே மீதி பாட்டை என் லவ்வரோ என் மகனோ பாடினாங்கன்னா பிரிஞ்சு போன எங்க குடும்பம் ஒண்ணு சேர்ந்துரும். பேசிக்கலா என் லவ்வர் ஒரு பாடகி, என் மகனும் ஒரு பாடகனா தான் இருப்பான்னு நம்புறேன். அதனாலதான் இப்படி ஓட்டலா பாடிக்கிட்டு அவங்கள தேடிக்கிட்டு இருக்கிறேன். ப்ளீஸ். ஓகே, கம் ஆன். இந்த வயசுல இப்படி ஒரு சோகமா? பாவம்பா. எது பாவமா? சேர்ந்தா பாட்டு, செத்தா பாட்டு, பிரிஞ்சா பாட்டு, வயசுக்கு வந்தா பாட்டு. இப்படி பாடிட்டே இருந்தா எந்த ஃபேமிலி தான் ஒற்றுமையா இருக்கும்? நான் நினைக்கிறேன் அவன் வாயை பாரு, இவன் பாடியே தான் அந்த குடும்பத்தை பிரிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த ஹோட்டல்லையாவது என் மகன் கிடைப்பான்னு நினைச்சேன். கிடைக்கல. என் கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசான மகன் நிச்சயம் கிடைப்பான்னு நம்புறேன். எங்க ஃபேமிலி பாட்டை பாடி என் கூட சேருவான். கண்டிப்பா சேருவா. என்னப்பா கோடிக்கணக்கான சொத்துங்கிறான், பாட்டுங்கிறான். அந்த மீதி பாட்டு என்னவா இருக்கும்? தெரிஞ்சிருந்தா மூச்சு விடாம நான் பாடிக்க மாட்டான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், யுவர் ஃபேவரைட் ஜாக் அண்ட் ஜில் அரைவ். மை டியர் ஃபேன்ஸ், இத்தனை நாளா உங்களுக்காக பாடிக்கிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு எனக்காகவே நான் பாட போறேன். எஸ், இந்த கலைஞனுக்குள்ளேயே ஒரு சோகம் இருக்குது. இவன் கலைஞன் இவனே சொல்றான் பாரு, திரித்தலைய. இந்த சாங்க நான் பாடினதும் மீதி சாங்க
யார் பாடுறாங்களோ அவங்க தான் என் டாடி. என் டாடி மட்டும் கிடைச்சிட்டா பிரிஞ்சு போன என் ஃபேமிலி. அந்த பெருசுக்கு இவனா வாரிசு? ஆமா, அதே அழகு அப்படியே இருக்குல்ல. இந்த கிளப்ல எத்தனை பேர் இருக்கானுங்க, எவனாவது ஒருத்தன் டேய் இப்பதாண்டா உங்க அப்பன் பாடிட்டு போறான்னு அவங்க கிட்ட போய் சொல்றானா பாரு. நான் போய் சொல்லிட்டு வரேன். பிரதர், இந்த வாய்ப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்ற? பெருசு பாடின பாட்டோட மீதி பாட்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு நம்ம பாடிட்டோம்னா பிரிஞ்சு போன அவன் மகன் ஏத்துக்குவான். கோடிக்கணக்கான சொத்துக்கு நம்ம வாரிசு ஆயிடலாம். எப்படி நம்ம ஐடியா? வெரி குட் ஐடியா. பாட்டை எங்க எழுதி வச்சிருக்கானோ? உனக்கு வேற எழுத படிக்க தெரியாது. ஆமா, நீ யூனிவர்சிட்டியில படிச்சவன். ரோட்லயே மாடு மேய்க்கிற, கொஞ்சமா டீசெண்டா பிஹேவ் பண்ணுப்பா. திருட்டு சாவி போட்டு பூட்ட திறந்த நீ மட்டும் டீசெண்டா பாட தேடுமா? நீ திருந்த மாட்டப்பா. நீ திருந்து திருவள்ளுவராக போறேன் தேடடே. ஓஹோ ஓஹோ, பாட்டு கிடைச்சிருச்சு. ஏன்பா அழுகுற? எவ்வளவு உருக்கமா ஃபேமிலி பாட்டு எழுதிருக்காரு பாருங்க. இத படிக்கும் போதுதான் பெருசோட மென்மையான மனசு தெரியுது. மீதி பாட்டையும் பாடி பெருசுக்கு மகனா போற தகுதி உங்களுக்கு ஒருத்தருக்கு தானே இருக்கு. சைடுல திங்க் பண்றான். எவ்வளவு பெரிய கேடியா இருக்கிறான். நம்மளுக்கு அல்வா கொடுக்குறானே, எப்படியாவது இவனை கவுத்துறணும். ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ அம்மா, ஐயோ அக்கா, அதான் தங்கச்சி அம்மா, ஐயோ 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 ஐயோ, உங்களுக்கு இவ்வளவு பெரிய உயர்ந்த உள்ள இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. உண்மையிலேயே வாரிசா போக வேண்டிய தகுதி உங்களுக்கு தாங்க இருக்கு. நாளைக்கு அவன் பார்ல பாதி பாட்டை பாடிட்டு இருக்கும் போது லபக்குன்னு மைக்க புடுங்கி மீதி பாட்டை நீ பாடி அவனுக்கு பையனா போய் சேர்க்க. என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே? விட்டு கொடுக்குற மாதிரி நம்மள கவுத்திடுவான். நாளைக்கு இவன் பாடாம இருக்க ஏற்பாடு பண்ணுவான். நீங்க அழுகாதீங்க. நீங்க அழுத எனக்கு அழுவாச்சா வருது. என் மேலதான் உங்களுக்கு எவ்வளவு அன்பு. நாளைக்கு பார்ல பெருசு பாடும்போது இவன் வாயை திறந்து பாடுறதுக்கு முன்னால நம்ம பாடிடணும். என்னப்பா எருமை கழனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டே இருக்கான். இன்னைக்கு பாட்டு பாடாமலே போயிருவான் போல இருக்கு. டைம் வேற ஆகிட்டு டென்ஷன் பண்றானே. இரு, நான் போய் பாட வைக்கிறேன். ஐயா, நேத்துக்கு ரொம்ப நல்லா பாடினீங்க. இன்னைக்கு பாடினீங்களா? இல்லப்பா, நேத்து நான் பாடினேன், என் மகன் கிடைக்கல. இன்னைக்கு நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஐயா, நீங்க அப்படி சொல்லக்கூடாது. இன்னைக்கு ஒரு தடவை பாடுங்க. எனக்கு என்னமோ இன்னைக்கு உங்க மகன் கிடைச்சாலும் கிடைப்பான் போல தோணுது. நோ, தொண்டையில கீச் கீச், தொண்டையில கீச் கீச். என்னால பாட முடியாது, தொண்டை சரியில்லை. நேத்து மட்டும் ஒரு தொண்டை சரியாதுதா. எருமகத்து மாதிரி கத்தல இன்னைக்கு கத்தி சொல்லலாம். ஏப்பா, என்னப்பா இது? இது கிச்சு கிச்சுக்கு மசாஜுங்க. உங்களுக்கு வாய்ஸ் நல்லா ஆகிடும். பாடுறீங்களா? நீ ரொம்ப ஆசைப்படுற, உனக்காக வேணா பாடுறேன். இந்தா வீணை. வீணையா இது? பின்ன பானையா இது? போய் பாடு. ஒரிஜினல் வாரிசு வந்துட்டான். மாட்டணும்டா சாமி. எக்ஸ்கியூஸ் சார், உங்களுக்கு ஒரு போன் வந்து. போனா எனக்கா? ஆமா சார், உங்களுக்கு தான். சரி, செல்லுல கான்டாக்ட் பண்ண. செல்லுலாரா? அது வந்து இந்த மியூசிக் சத்தத்துல உங்களுக்கு ஒண்ணுமே சரியா கேட்காது. நீங்க ரிசப்ஷன்ல போய் பேசுறீங்களா? தட்ஸ் குட். தேங்க்யூ டார்லிங், வெயிட் மா. கிஜல். அப்பா,
டாடி என் பிரார்த்தனை வீண் போலப்பா. 20 வருஷமா நான் உன்னை தேடிட்டு இருந்தப்பா. நான் கூட உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஹோட்டல்ல பேரராய் ஒவ்வொரு ஹோட்டலா தேடி அலைஞ்சுகிட்டு இருக்கேன். இனிமே உங்களை பிரிஞ்ச என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. வாங்கப்பா, இதை நம்ம வீட்டு கூட்டின்னு போங்கப்பா. இருப்பா, வாங்க. இருப்பா. இன்னைக்கு என்ன பாட சொல்லி ஒரு பெருசு ரொம்ப கம்பல் பண்ணுச்சுப்பா. அது மட்டும் இல்லைன்னா நான் உன்னை சந்திச்சிருக்கவே முடியாதுப்பா. அதை தேடி கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு போலாமாப்பா. யார் அது இந்த மீச வச்சு கண்ணாடி எல்லாம் போட்டுதானே அவனா? ஆமாப்பா. ஐயா அவன் சுத்த லூசு. நீ யார் யார பத்தியே கேக்குற? அம்மா பத்தி ஒரு வார்த்தை கேக்குறியா? மைத்தன், உங்க அம்மா உன்னிமேரி எப்படிப்பா இருக்கிறா? யாருக்கிட்ட தெரியும்? அதெல்லாம் டைரியில எழுதலையா? என்னப்பா தனியா பேசிட்டு இருக்க? அம்மா போயிட்டாப்பா. ஐயோ உன்னிமேரி போயிட்டாப்பா. நம்ம போய் அம்மா சமையல ஒரு குட்டி ரோஸ் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம்ப்பா. பாப்பா அழாதப்பா, அழாத. Thank God. What a sentiment. Stupid. போன் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஏஞ்சல், ஒய்யா இருக்கிறீங்க? ஏமாடுற? Darling, ஒரு ஃபாதர் பாடிச்சு, ஒரு சன் பாடிச்சு, ஃபேமிலி ஒன்னாயிடுச்சு. என்னது? சாங் பாடி ஒரு ஃபேமிலி ஒண்ணா சேர்ந்துச்சா? என்ன பாட்டு? நல்ல பாட்டு. அன்பு மலர்களே நம்பி இருங்களே, நாளை நமதே. ஓ மை காட், இது எங்க ஃபேமிலி சாங். இந்த பாட்டை பண்ணது என் ஃபாதர் தான். மா 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 மா. ஜின், இது வெறும் ரூம் இல்ல, உன் டாடியோட, ஐ மீன் என் தெய்வத்தோட நான் வாழ்ந்துட்டு இருக்கிற கோயில். இங்க யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. சாரி மேம், உங்க தெய்வத்தை பத்தி சொல்லத்தான் இந்த கோயிலுக்குள்ள நுழைஞ்சேன். ஜின், மை சன், என்னம்மா சொல்ற? ஐ மிஸ் மை டாட். ஜில்மோ, எஸ், அப்பாவும் நானும் ஒரே இடத்துல இருந்தோம். அவர் தான் என் அப்பான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா இங்கிருந்து போயிட்டார் மேம். ஓ, மேம், நம்ம டேடி தேடி போனா அவருடைய கௌரவம் பறிக்கும்னு இத்தனை நாள் என் கையை கட்டி போட்டு. ஆனா இன்னைக்கு எவனோ ஒரு ஃப்ராடு நம்ம ஃபேமிலி பட்ட பாடி நம்ம டேடி ஏமாத்தி அவரோட போயிட்டான். நான் உடனே டேடியை பார்த்தாகணும். நான் தான் அவர் வாரிசுன்னு நிரூபிக்க போறேன். மேம், மேம், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மேம். இந்த மம்மியோட ஆசீர்வாதம் உனக்கு எப்போ உண்டுப்பா. போயிட்டு வா. ஓகே மேம். அஜில், உங்க டாடியோட ஊரு பிபி பட்டின்னு சொன்னதா ஞாபகம். அந்த ஊர்ல ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அதுல வைர கிரீடம் இருக்கு. இத வச்சு நீ உங்க டாடி ஊரை கண்டுபிடிக்கணும். ஜில், இப்படி அழுமூஞ்சாட்ட நீ ஊருக்கு போக கூடாது. உன்னோட அழகான சிரிப்பை நான் ஒரு முறை பார்க்கணும். சரிம்மா? சரிம்மா? முடியல மேம். முடியும், உன்னால முடியும். சரிம்மா? சரி. இல்ல, இது இல்ல, இந்த சிரிப்பு இல்ல, உன்னோட ஃபேவரட் சிரிப்பு, அந்த சிரிப்பு, அதுதான் எனக்கு வேணும். சரிம்மா? ஜில், சரிம்மா? Come on. சரி, சரிம்மா? சரிம்மா? Good. போய் வா ஜில். ஆல் தி பெஸ்ட். எஸ்கியூஸ் மீ. எஸ், யாரா வேணும்? எனக்கு யாரும் வேண்டாம். உனக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை, சொல்லிட்டு போலான்னு வந்தேன். எனக்கு டைம் எப்போ ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நீ யாருன்னு சொல்லு மேன். அன்பு மலர்களே டா 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 டா. பிரதர், பிரதர், நீயா? இதெல்லாம் எங்க போயிருந்த? உன்னை பார்க்காம நான் சாப்பிடுறதே இல்ல தெரியுமா? ஓட அழுதுகிட்டு உன் ஞாபகார்த்தமா உன் அழகான போட்டோவை பாரு நெஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் போட்டோவை மட்டும் நான் என்ன பஞ்சுக்குள்ளைய வச்சுட்டு இருந்தேன். இதுவும் நெஞ்சுதாயா? உன் ஞாபகார்த்தமா நான் ஒண்ணு சாப்பிடாம உருண்டு பிறண்டு ஓஹோன்னு அழுதுகிட்டு இருந்தேன். அப்படியா? எங்க அந்த போட்டோவை காட்டு. நானேதான். போத் ஃபீலிங் சேம் யா. யா ஊரையே கலக்கிட்டடி. ஐயோ, ஜீப் ஒருத்தர். டேய்,
ஆமா, என்னத்தான் யாருன்னு தெரியாது ஒளியறேன். கரெக்ட். நீ இந்த வீட்டுல தான் இருக்கிற, நீ ஏன் ஒளியற? ஜீப் சத்தம் கேட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு அதுவே பழக்கமாயிருச்சு. மெதுவா பதுங்கி பதுங்கி போய் என் மம்மிக்கு டாடிக்கு ஷாக் கொடுக்கல. ஓகே ஓகே, வெளில வாங்க. யாரும் இல்லாத வீட்டுல பதுங்கி பதுங்கி வராள் இல்ல, ஒருவேளை திருட வந்திருப்பாளோ? கரெக்ட் பிரதர். போய் கயிறு எடுத்துட்டு வா, கட்டி வச்சிருவோம். திருடிங்களை புடிச்சு கொடுத்தேன்னு இந்த வீட்டுல உனக்கு மரியாதை ஜாஸ்தி ஆகிடும். ஊரே உன்னை கையெடுத்து கும்பிடும். யூ ஆர் பிரில்லியன்ட். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். கயிறு எடுத்து வரேன். இவனுங்களை பார்த்தா திருட வந்த மாதிரி தெரியலையே. எப்படியோ போட்டு எனக்கு என்ன, இவனை மாட்டி விட்டுருவோம். ஓடியா ஓடியா. எந்த ஊருடி நீங்க? இது வரைக்கும் எத்தனை வீட்டுல திருடி இருக்கீங்க? இப்பெல்லாம் பெட்டி பொறுக்கட வரீங்களா திருடுறதுக்கு? நாங்க ஒண்ணு திருட வரல. நான் குஞ்சு கவுண்டரோட ஒன்லி டாட்டர். என்னுடைய ஒன்லி டாக்டர் ரெண்ட்லி டாக்டர் இது மாதிரி எத்தனை மேட்டர்களை நாங்க பாத்துருக்கோம். ஏய் ஒத்துக்கண்ணா, நான் அவரோட பொண்ணுதான். ஆமா, போட்டோவே இருக்க. குஞ்சு கவுண்டர் பொண்ணுங்க. கரெக்ட் பண்ணுவோம். ஆல் கேர்ள்ஸ் நான் செக்அப் பண்ண போறேன். அவங்களை செக் பண்ணாத. இல்ல சார், உங்களுக்கு எப்ப சந்தேகம் வந்துச்சோ செக் பண்ணியே தீரணும். நீங்க செக் பண்ணுங்க. கமான் கமான்யா, இப்படி ஒரு கேரக்டர் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆமா, நீங்க எந்த காலேஜ்? டுட்டோரியல் காலேஜ். நீ எல்லாம் தேரவா போற. ஹாய் ஸ்வீட்டி, ஆர் யூ எத்ராஜ் காலேஜ்? டோன்ட் டச். ஒய்மா, பால் வடியில இந்த முகத்தை பார்த்தா திருடி மாதிரியா தெரியுது? என்ன தெரு தெருவா பால் விக்கிற மாதிரியா தெரியுது? சுட்டு. அந்த நிலவுல கூட ஒரு கலங்க இருக்கலாம். பகல்ல எங்கடா நல்லா தெரியுது? எனக்கு தெரியுது ஐயா. பிக்கப் பண்ணிக்கடா. இந்த முகத்துல ஒரு கலங்க இருக்குதா? இப்படி ஒரு அழகை நான் பார்த்ததே இல்ல. டேய் டேய், ரொம்ப நெஞ்ச நக்காதீங்கடா. இந்த ஆள் யாரு? அத கேட்டு தான் நானும் இவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன். கருப்பு ஃபுல் கோட்டு, குறுந்தாடி, காதுல ஒரு வளையம். இவன் ஒத்த கண்ணே இல்ல, நான் ரெட்ட கண்ணே. பரவாயில்ல, ரெட்ட கண்ணே. இப்போ நான் ஒத்த கண்ணே. அப்ப இவன் நிச்சயம் திருடன் தான். உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. போலீஸ் எஸ்கேப் ஆயிட்டான் பாத்தீங்களா? Thank you. எதுக்கு? நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொன்னதுக்காகவா? குறும்பு பண்றீங்களா? இப்ப கூட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. பை தி பை, நான் உங்க ஃபாதர் ஃப்ரெண்டோட சன். மை நேம் இஸ் ராஜா. உங்க வீட்டுக்கு கெஸ்டா வந்திருக்கேன். எங்க ஃபாதரும் உங்க ஃபாதரும் ஃப்ரெண்டு. நீங்க மனசு வச்சீங்கன்னா நானும் நீங்க கூட ஃப்ரெண்டா இருக்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிக்கிறீங்க, ஓகே பண்ணிடுவீங்க. எனக்கு தெரியும், ரொம்ப அழகா இருக்கீங்க அம்மா. போய் தானே சொல்றீங்க. இப்போது கண்டுபிடிச்சிங்களா? என்னங்கண்ணா இது? என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? ஏன் நீயே தள்ளி விட்டுறேங்கறியா? இந்தா இத கொஞ்சம் புடி. நான் ஒண்ணு அவ்வளவு இடிச்சுவா இல்ல. ஏன் சாவுக்காரன் நீதாங்கிறதையும் நீ யாரு என்னங்கிற விவரத்தை எழுதி வச்சுட்டா குதிக்க போற. என்னங்கண்ணா இது? நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவு வரக்கூடாதுண்ணா. ஏன் 2 நாள் கழிச்சு இந்த முடிவு எடுக்கலாங்கறியா? பாட்டு பாடி சேர்றப்ப கழட்டி விட்டேன், என்ன பெண்ட நிமித்துட்டானுங்க. திருடின்னு கட்டி வச்சப்ப கழட்டி விட்டேன். நான் மட்டும் எஸ்கேப் ஆகலன்னா என்ன உப்பு கண்டம் போட்டு ஒவ்வொரு துண்டா கடிச்சு கடிச்சு தின்றுப்பானுங்க. ஆமா, எதுக்கு நீ அப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்ச? அது லவ்ங்கண்ணா. ஓ லவ் பிரதர், திருடின்னு கட்டி வச்சு டச் பண்ணா ஒரு தடவை மட்டும் தான் டச் பண்ண முடியும். மனசை டச் பண்ணிட்டா நம்ம இஷ்டம் போல அடிக்கடி டச்சிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ளோஸா டச் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, இங்கேயே செட்டில் ஆயிடலாம். எப்படி நம்ம ஐடியா? கேடி மண்ணி. இப்ப என்ன, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணு, அவ்வளவுதானே? என் கூட சேர்ந்து செல்ல, இனி எல்லாமே நமக்கு சக்சஸ் தான். ஏய், ஜோக்கர்லாம் தனியா பிரிச்சு வைடி. ஏண்டி? ரம்மி ஆசெல்லாம் விளையாண்டு போர் அடிச்சு போச்சு. மங்காத்தா விளையாடி பார்க்கலாம். மங்காத்தாவா? அதான்டி, வெட்டிச்சிட்டு. வெட்டு. ஐயா! உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள வெளிய உள்ள. பட்ட பகல்ல தோட்டத்துல உட்கார்ந்து பின்பீர் அடிச்சுக்கிட்டு சீட்டு விளையாடுறாளுங்க. சாராயம் குடிச்சிட்டு ரேஸுக்கு போகாம இருக்காளுங்களேன்னு சந்தோஷப்பட்டுக்க. வெளிய உள்ள. ஹேய், நான் தான் ஜெயிச்சேன், நீ தோத்துட்ட. போடே. வழக்கம் போல ஐஸ்கிரீம் சினிமா ட்ரீட்லாம் வேண்டாம். த்ரில் ஏதாவது பண்ணணும். ஏய், சிந்தாமணியே, திடீர்னு ஒரு பையனை கட்டி பிடிச்சு கிஸ் அடிக்க சொல்லுடி. அதெல்லாம் அடிச்சு போடுடி. வேற ஏதாவது சொல்லு. வெரி குட் ஃபேமிலி கேர்ள்ஸ். வீட்டுக்கு கூட்டு போய் விளக்கேத்த வச்சோன்னு வையே, விளக்கெரியாது, வீடே எரிஞ்சு போயிடும். உங்க இஷ்டம் போலவே த்ரில்லா பண்றேன். இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு நான் சுடுகாட்டுக்கு போறேன். கமான்.
இன்னைக்கு நைட் 12 மணிக்கு அவ சுடுகாட்டுக்கு போறான். ஆ. நீயும் பின்னாலேயே போ. ஆ. அவ தனியா போறத பார்த்து மனசு கேட்காம நீ துணைக்கு வந்திருக்கிறதா நினைச்சு ஆ. உன் மேல அவளுக்கு ஒரு அன்பு வரும். ஆ. அது லவ் டெவலப்பா மாறும். ஐயோ ஐடியா நல்லா இருக்கு. ஆனா இந்த ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டு போக பயமா இருக்கே. அப்ப பகல் 12 மணிக்கு போடா. ஏய் லவ் வேணா புயல் மாதிரி புறப்பட்டு போங்கடா. உனக்கு பயமா இருக்குன்னு வெய்யி, பேய் மாதிரி வேஷம் போட்டு போடா. நான் நீங்களும் என் கூட சுடுகாட்டு வாங்கினா வர்றேன். எனக்கு ஹெல்பிங் மைண்ட் ஜாஸ்திமா. இவனை பேய் வேஷத்துல அவன் பார்த்து உண்மையான பேய்னு பயந்து ரத்த வாந்தி எடுத்து செத்துருவா. இவன் மாட்டிக்க போறான். சாப்டர் க்ளோஸ். ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போறேங்கிற உனக்கு பயமே இல்லையா? அதுக்குதான் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். நான் பேய் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு சுடுகாட்டுக்கு போக போறேன். உண்மையான பேய் வந்துதான் வச்சுக்கோ, என்னையும் பேய் வச்சுட்டு போயிட போகுது. அதையும் மீறி என்கிட்ட வந்ததுன்னா சிரிக்க போறேன். அந்த பேய் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடும். ஏசுநாதர் பேசினார், அவர் என்ன பேசுவார்? அதை என்கிட்ட கேட்காத. என்னப்பா பயந்தியா? பயமா? அது எங்க பரம்பரையிலே கிடையாது. ஆஹா. பின்னால எவ்வளவு எனக்கு தெரிஞ்சு படுத்திருக்காங்க நானும் பார்த்தேன். ஆஹா. ஒரு பாவி வராத பேய கூட பாட்டு பாடி வர வச்சுட்டேடே. ஐயோ, அவ ரத்த வாந்தி எடுத்து சாகறதுக்கு நான் ஐடியா கொடுத்தேன். இப்ப நானே ரத்த வாந்தி எடுத்து போட்டிருக்கேன். ஒரிஜினல் பேய் வந்துருச்சு. நான் டூட்டு. தனியா விட்டு போகாத. ஒரிஜினல் பேய் இப்படிதான் இருக்குமோ? ஒரிஜினல் பேய் இப்படிதான் இருக்குமோ? ஜெகன்மோகன் படத்துல இப்படிதான் இருந்துச்சு. விளையாட்டா வந்து உண்மையான பேய்கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இப்ப என்ன பண்றது? சிரிச்சா பேய் ஃப்ரெண்ட் ஆயிடும்ல. இது ஏதோ பைத்தியம் முடிச்சு செத்து போட்டிருக்கு. இந்த சிரிப்பு சிரிக்குது. சனிக்கிழமை தனியா சாகக்கூடாது. சாகருக்கு ஓட. கூடப்பா. ஆளு இருக்கு. அப்ப பேய் இல்ல. ஐ சிந்தாமணி. என்னங்கண்ணா இது? என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? தற்கொலை பண்ணிக்க போறீங்களா? ஏன் நீயே தள்ளி விட்டுறேங்கிறியா? இந்தா இத கொஞ்சம் புடி. நான் ஒண்ணு அவ்வளவு இடிச்சுவா இல்ல. என் சாவுக்காரன் நீதாங்கிறதையும் நீ யாரு என்னங்கிற விவரத்தை எழுதி வச்சுட்டா குதிக்க போறேன். என்னங்கண்ணா இது? நீங்க இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு முடிவு வரக்கூடாதுண்ணா. ஏன் 2 நாள் கழிச்சு இந்த முடிவு எடுக்கலாங்கிறியா? பாட்டு பாடி சேர்றப்ப கழட்டி விட்ட என்ன பெண்ட நிமித்துட்டானுங்க. திருடின்னு கட்டி வச்சப்ப கழட்டி விட்ட நான் மட்டும் எஸ்கேப் ஆகலன்னா என்ன உப்பு கண்டம் போட்டு ஒவ்வொரு துண்டா கடிச்சு கடிச்சு தின்றுப்பானுங்க. ஆமா, எதுக்கு நீ அப்படி திடீர்னு பல்ட்டி அடிச்ச? அது லவ்ங்கண்ணா. ஓ லவ். பிரதர், திருடின்னு கட்டி வச்சு டச் பண்ணா ஒரு தடவை மட்டும் தான் டச் பண்ண முடியும். மனசை டச் பண்ணிட்டா நம்ம இஷ்டம் போல அடிக்கடி டச்சிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் க்ளோஸா டச் பண்ணிட்டோம்னு வச்சுக்க, இங்கேயே செட்டில் ஆயிடலாம். எப்படி நம்ம ஐடியா? கேடிமா நீ. இப்ப என்ன, அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணு, அவ்வளவுதானே? என் கூட சேர்ந்து செல்ல, இனி எல்லாமே நமக்கு சக்சஸ் தான். உன்னோட ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. என்னடா இப்படி ஒரு சூப்பர் ஐடியாவை கொடுத்து நம்ம லவ்வ சக்சஸ் பண்ண வச்சுட்டானே, இவனுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு புரியாம நீ தவிக்கிற. ஆமா. நோ, இந்த மாதிரி நன்றி எல்லாம் எதிர்பார்த்து நான் எதையும் செய்யறது இல்லம்மா. அது குஞ்சு கவுண்டர் வீட்டுல நான் மகனா செட்டில் ஆயிடலான்னு வந்தேன். இப்ப மகன் இல்லைன்ற உண்மை தெரிஞ்சாலும் மருமகனா செட்டில் ஆகிறதுக்கு உதவி செஞ்ச உங்களுக்கு கோவில் கட்டி கும்பிடலாங்கயா. திஸ் இஸ் டூ மச்மா. பை நேச்சுரலி எனக்கு ஹெல்பிங் மைண்ட் ஜாஸ்திமா. இதெல்லாம் பிளட்லயே வரணும். இந்த மாதிரி ஹெல்ப் எல்லாம் நான் நிறைய பேர் பண்ணிருக்கேன் ராஜா. டேய் அட டேய் டேய் காரணத்ரா டேய் காரண கூட வச்சுதான் நீ போட்டு கொடுத்துருவேன். அப்படியே ஓடி போய் குளிச்சுக்கோ. 4 பைத்தியத்தை புடிச்சாச்சு. இனி ஒரு பைத்தியத்தை புடிச்சிட்டோம்னா நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருல. என்னடா அப்படி பாக்குற? இல்ல, இந்த 5வது பைத்தியமா உன்னையவே புடிச்சலாமான்னு பாக்குறேன். சிட்டில நான் ராஜா மாதிரி இருந்தேன். இப்படி வில்லேஜ்ல கொண்டு வந்து கழட்டி விட்டியடா. உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன்? இப்படி நடு ரோட்ல என்ன பைத்தியக்கார மாதிரி புலம்பு விட்டுட்டியடா. டேய் நீ எங்க போனாலும் விட மாட்டேன். இந்தியா பூரா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அமெரிக்கா, லண்டன், ஜப்பான்ல கூட இருக்காங்க. 5-10 கொடுத்து ஆள் வச்சாவது அடிச்சு போடுவேன். ஐயோ ஐயோ, என்ன புலம்ப விட்டுட்டானே. ஓ எக்ஸ்கியூஸ் மீ சர்வர், நான் சிட்டி வரைக்கும் போகணும்.
இந்த வேன்ல என்ன டிராப் பண்ண முடியுமா? அப்ஜெக்ஷன் ஏதாவது இருக்கா? லிட்டில் வெயிட். கவனிச்சியா? நாம எத்தனையோ பைத்தியத்தை பார்த்திருக்கோம், ஆனா இந்த மாதிரி ஒரு கில்லாடி பைத்தியத்தை பார்த்தது இல்ல. தெளிவா இருக்கிற மாதிரி நடிக்குது பாரு. ஆமா. இதுவா வந்து லிஃப்ட் கேட்டா நம்ம விட்டுட்டு போயிருவோம் நினைக்குது. விடக்கூடாது, அமுக்கிடுவோம். டேய் இங்க வாங்கடா, வாங்கடா. ஐயா என்னடா என்ன டிஸ்கஷனா முடியுமா முடியாதா? நான் வேற ஃளைட்ல போறேன். என்ன எல்லாம் ஒரு டைப்பா இருக்கானுங்க. ஆல் ஃப்ரெண்ட்ஸ், anyone talk to ma? டிராவல் ரொம்ப போர் அடிக்குதுல்ல. கமான் கமான் டாக்குங்க டாக்குங்க. ஏரோப்ளேன்ல ஏறி உட்கார்ந்ததும் முதல்ல சீட் பெல்ட் போடணும். அதை தெரிஞ்சுக்கடா. எது இது ஏரோப்ளேனா? ஆமாண்டா, முதல்ல சீட் பெல்ட்ட போடணும். போடுறா மகளே போடு. என்ன காது கேட்காம மாதிரி உட்கார்ந்து இவ்வளவு அனுப்பு நடக்குது இல்ல? 5000 10,000 தர்றேன். இந்த பைத்தியத்தை எடுத்து என்ன காப்பாத்தி முடியா? நீயா இங்கே வந்துட்டியா? லஞ்சம் கொடுக்கறியா? லஞ்சம் கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. நான் கோவிந்தசாமி. மென்டலா இருந்தாலும் இந்த விஷயத்துல விவரமா இருக்க ஆளுக்கு பாரு. ஐயோ அலைகளின் ஊர்வலம் குஞ்ச. ஊர்வலம் எப்படியாட வரும்? பின்ன எப்படியா வரும் குஞ்ச? ஏண்டா ராமசாமி, என்னடா இத்தனை பொண்ணுங்க லவ் யூ துரத்துறாங்க, திரும்பி கூட பார்க்காம ஓடுறான். ரொம்ப ஒழுக்கமானவன் இருப்பான் இருக்குது. ஆமாண்டா. நமக்கு தேவையான ஆள் இவன் தான்டா. அப்பா யாரா? ஐயோ இந்த திறந்த வாயினா இவன் ஊருக்கு கூட்டிட்டு போய் உதப்பானோ? ஏன்பா இத்தனை பொண்ணுங்க உன்னை ஐ லவ் யூ சொல்லி துரத்துறாங்க, நீ திரும்பி பார்க்காம போறியே தம்பி? தேங்க்யூ சார். யாருப்பா நீ? குட் கொஸ்டின். பேசிக்கலி நான் ஒரு ஆஞ்சநேயர் பக்தர். டீயை டச் பண்ணுவேன், பட் லேடிஸை டச் பண்ணவே மாட்டேன். தட் லேடிஸ் எல்லாருமே எங்க சீட் இருந்துகிட்டு ஐ லவ் யூ சொல்லி டிஸ்டர்ப் பண்றாங்க. வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்ங்க? பட் என்னுடைய எய்ம், என்னுடைய வே, என்னுடைய தாட்ஸ் எல்லாமே செப்பரேட். ஒரு வள்ளுவர், ஒரு விவேகானந்தர், ஒரு வினோபாஜி, ஒரு நேதாஜி, ஒரு எம்ஜிஆர்ஜி, ஒரு ரஜினிஜி, இவங்கள மாதிரி லைஃப் நடத்தணும்னு நான் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இவளுக்கு வந்து ஓடி போயிடலாம் வாண்ணா. ஏப்பா நீ ஏன் சொல்லுப்பா, ஒரு மனுஷன் எத்தனை பேர் கூட ஓடி போறது? அப்படி ஓடி போனா அவன் லைஃப் என்னப்பா ஆகும்? அதனாலதான்ப்பா நான் ஊரை விட்டே ஓடிட்டு இருக்கேன். தம்பி நில்லுப்பா. கொஞ்ச நாளைக்கு எங்க வீட்டுல தங்கி பெரிய பணக்காரனா நடிக்கணும். மாட்டேன்னு சொல்லிடாதப்பா. நான் ஏன் மாட்டேன்னு சொல்றேன்? எப்படியாவது உன் வீட்டுல தங்கணும்ன்றதானே என் எய்மே. என்ன தனியா பேசிட்டு இருக்கிற? அது ஒண்ணு இல்ல நான் ஒரு டைப்பான ஆளு. என்ன வச்சு உன்னால ஹேண்டில் பண்ண முடியுமா? நீ எப்படி சொல்றியோ அப்படி நடந்துக்கிறேன். அப்ப வண்டி ஏறா போடா. இங்கிலீஷ் புக் படிக்கிறேன், யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்களே. பாக்குறாங்க. ஐயோ மாப்பிளையா? ஐயோ உன் ரூட்டே புரியல, போட்டு கொடுத்துறாப்பா. எப்படி என்ன கூட வச்சிருந்தா நான் போட்டு கொடுத்துருவேனா? குஞ்சு கவுண்டரோட ஸ்ட்ரைட் அப்பாயின்மெண்ட், ஃபுல் ஸ்கோப்மா. பூந்து விளையாட போறேன் பாக்குறியா? சீமா. ஐயோ மாப்பிள. ஏங்க இது யாருங்க நடு வீட்ல ஒப்பாரி வைக்கிறது? என்ன சொல்றது? மச்சான், அக்கா மச்சான். ஏங்க இவர் நம்ம ராஜாக்கு சொந்தக்காரங்களா? ஆமா, ராஜாவோட மச்சான். இவங்க அப்பா திருப்பதி செத்து போயிட்டாருல்ல, அந்த விவரம் தெரிஞ்சு தேடி கண்டுபிடிச்ச ஆர்வம் சொல்றாங்க. Just move. Wait. I will come. You don't. ஐயோ, ஆளாளுக்கு போட்டாடி கண்டுபிடிக்கிறானுங்களே. எனக்கு நானும் ஒரு இதென்ன டவுன் பஸ்ஸா? ஃபேமிலிடா. லால், விடுங்க லால், விடுங்க. லால், வாங்க லால், வாங்க விடுங்க. சரி விட்டுட்டேன். விடுங்க. சுப்பு, இவர் பேரு மோத்திலால், பெரிய நவரத்ன வியாபாரி. Take this.
இது என்ன ஊசி பாசி விக்கிற மாதிரி ஐயோ சுப்பு அது முத்து மாலமா யாங். ஆப்பிரிக்கால வைரச்சுரங்கம் அரேபியால எண்ணெய் கிணறு அரபிக்கடல் 5-6 கப்பல் இமயமலையில ஐஸ் ஃபேக்டரி ஆஸ்திரேலியால ரப்பர் தோட்டம் இதெல்லாம் ராஜாவை விட 5 மடங்கு இவருக்கு அதிகமா இருக்குமா ஐயா இந்தியன் படத்துல டெலிபோன் மணி போல் சிரிப்பு வழிவிழான்னு ஒரு பாட்டு வருது இல்லைங்க அந்த பாட்டுல குறுக்கானை மறுக்கானை 10 கங்காரு ஓடுது இல்லைங்க அதெல்லாம் என்னதானுங்க நான் தானுங்க வாடகை கொடுத்தேன் அட மாப்ள சொல்லு ஆமாமா எல்லாம் இவரு தாங்க நான் தான் அப்பா செத்து தூக்கத்துல மறந்துட்டேன் ஆமா இப்ப அந்த கங்கர்ல இருக்குல்ல மச்சான் அட அதான் பாட்டு ஓடி போச்சு சொன்னல ஏன்டா இத்தனை பேருக்கு முன்னால என்ன மாட்டி விடுற அதெல்லாம் சரி முடி நல்லா இல்லையே ஐயோ சுப்பு இது ராஜபார்வமா டிராவல் பண்ண டயர்ட் இருக்காரு இந்த பக்கம் பாரு மார்லன் பிராண்டோ ஐ அம் காட் ஃபாதர் இந்த பக்கம் பாரு மைக்கேல் ஜாக்சன் ஜெகதி ஸ்ட்ரைட்டா பார்த்தா சில்வஸ்டர் ஸ்டாலன் ஜம்ப் பண்ணி பார்த்தா ஜாக்கி சான் ஹெல்பிங் கேட்ட வந்தேன் என்ன ஓ இஷ்டத்துக்கு கழுத்து இருப்பேன் நான் என்ன மாடலிங் பண்ண வந்தேன் ஐ அம் வெரி பிஸி டோன்ட் வேஸ்ட் மை டைம் ஆன் கால் ஷீட் என்னங்க இது இங்கிலீஷ்ல திட்டுறாரு அதே மச்சானுக்கு இந்த இடம் கொஞ்சம் கூட புரியாத உடனே ஊருக்கு திரும்பி போறேன் நான் பரவாயில்ல அப்படியெல்லாம் சொல்லப்பா. பரவாயில்ல நான் இங்கதான் இருக்க போறேன். அதான் உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு அந்த ஓடி போன கங்காரெல்லாம் திருப்பி பிடிக்கணும் அதெல்லாம் மேனேஜ் புடிச்சு கட்டி போடுற அட போப்பா லூசு அட நீ போப்பா நீ சும்மா இரு என்ன இப்படி சொல்லிட்டீங்க நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாகிட்டோம் சொந்தத்துக்குள்ள சொந்தமாகிட்டோம் நீங்களா கழுத்தை புடிச்சு வெளிய தள்ளனா கூட நான் போக மாட்டேன் என்னடா ஆமா ஆமா ஆண்டி வாங்க நம்ம ரெஸ்ட்க்கு போவோம் ரெஸ்ட் எடுப்போம் ரெஸ்ட் ஏப்பா. யார் இவன் மச்சான் சொல்லி கூட்டு போறீங்க அது ஒண்ணு இல்ல நீ பெரிய பணக்காரன் நினைச்சு என் பொண்டாட்டி என் பொண்ணை விட்டு மடக்க பாக்குற ஐயோ நான் அப்படியெல்லாம் என்னங்க நீங்க இல்ல நீ அப்படி இல்லங்கிற எனக்கு தெரியும் ஆனா என் பொண்டாட்டி பணத்தாசை பிடிச்சுவோ அவ மனசை மாத்தணும்ல அதனாலதான் உன்னை விட பெரிய பணக்காரன் சொல்லி இவனை நான் கூட்டிட்டு வந்தேன் எப்படி என் மூளை மியூசிக்